இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை என்னோடய சிஸ்டர் ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டுருக்காங்க. கருவேப்பிலை போடுறாங்க. வரமிளகாயெல்லாம் விதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதாங்க எங்கள் அம்மாவோட வீட்டோட மினி கிச்சன். மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்படியே போட்டாங்க. மஞ்சத்தூள் போட்டு அப்படியே இது வணக்கணும். அப்புறம் வரமிளகாய் போட்டு நல்லா வணக்குறாங்க. நல்லா ஆனியன் எல்லாம் இதானதுக்கப்புறம் சிக்கனை போடணுங்க. நல்லா அந்த ஆனியன் வரமிளகாய் எல்லாம் வந்து வரமிளகாய் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஆவிலே நல்லா வணக்கணுங்க. தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வேகும். பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சுங்க சிக்கன் சிந்தாமணி. நல்லா டேஸ்ட்டாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம்.